ஏரியாவில் இருக்கு. ப்ரோ பின்னாடி வாங்க ப்ரோ, பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க ப்ரோ. ஆமாம், என்ன ஆச்சுடா? டிராஃபிக்கு அது சரியான பெரிய டிராஃபிக் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். ஆனால் ரோடை உடச்சி வச்சுருக்காங்க. இங்கிட்டியா ஈத்தாப்பில் உண்மையில் ஈத்தாப்பில் வந்தால் டிராஃபிக் ஆகும். போக முடியாதோ? அவருக்குள்ளே ஈத்தாப்பில் வந்து முடியுங்களா? போயிடும், இந்த புந்து போயிடும். ஃபுல்லாக மிலிட்ரியாக நிற்குது, ஃபுல்லாக மிலிட்ரியே மாட்டிக்கிட்டு. வண்டி போயிருமா? போச்சுடா, வண்டி வந்துச்சு. எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் இருக்குன்னு தெரியல. அப்பதான் பூண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆஹா, பிளாக் ஆயிடுச்சு. இங்கே பூட்டி நிப்பாட்டிங்கன்னா போயிட்டு பண்ணேன். பண்ணுறது வந்தாச்சுடா, வெற்றி பெற்றாச்சுடா. வந்தாச்சுடா. என்ன நடக்குது? இதுவும் ஆச்சா? நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான மாடுகளை பயன்படுத்திக்கிறோம். எப்படின்னா மாடுகளை வந்து நம்ம சொந்த தேவைகளுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது மாதிரி இங்கே அதிகமாக வந்து மாடுகளை விட அதிகமாக குதிரைகளை பயன்படுத்திக்கிறது நம்ம பார்க்க முடியுது. விவசாய நிலங்களை வந்து அந்த நேரத்துக்கு போய் அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு அந்த நிலங்களை வந்து அந்த அறுவடை செஞ்ச அந்த தானியங்கள், அந்த வைக்கோல்களை எல்லாத்தையும் வந்து குதிரைகளை கொண்டுட்டு போய் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறத பார்க்குறோம், குதிரையில் ஏற்றி. அது மாதிரி நம்மளும் பயன்படுத்திக்கிறலாம். குதிரைகளுக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். நிற்க வேண்டியதுதான். அதான் மிலிட்ரி நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே விட்டா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகும். ஆனால் என்னடா எவனை எதுவும் பண்ணிட்டானா, பட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சேன். இதுதான் காரணம். என்ன சொல்கிறான் முடியலை.
ஆஹா அருவி 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 குளிச்சிடலாமா? இப்போ குளிச்சு செட்டாக போயிட்டு எங்கேயாவது நல்லா பார்த்து அப்படியே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்ற மாதிரி சாப்பா கிடைச்சாரு அந்த வழி இல்லைங்கப்பா. அப்போ போன மாதிரி தானே இருக்கும் அந்த சைக்கிளில் அப்படியே போகிறாங்கடா. அவன் எத்தனை வருஷமாக நிற்கிறாங்கன்னு தெரியல. நம்ம எங்கே பார்த்து இதுமாரி டிராஃபிக் அப்படியே அந்த வண்டி கூட இங்கே வந்து நிற்கலாம் நினப்போம். அதே வண்டி பார்த்துச்சுண்டா பேசாமல் நம்ம சைக்கிள்லேயே வந்திருக்கலாமோ சொல்லிட்டு மேலோட தாண்டி போகிறாடப்பா அதிகம் டிராஃபிக். இதேமாரி டிராஃபிக்னு வருது 4 நாளாக. ஆமாம் 4-5 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ எங்கே பார்த்துது? ஜம்முவை தாண்டி பார்த்துது. இடையில ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டேன். மழை ஓவராக இருந்துச்சு. ஆமாம் கரெக்டாக 4 நாளாச்சு. 4 நாளாச்சு. ஏன் லாரி இருக்கும் இன்னைக்கு வழி இருக்கோம். அதுக்கு எல்லா பக்கமும் வழி இருக்கலாம். அவங்க 5 பேர் 4 பேர் எங்கே வர்றாங்கன்னு தெரியல. மண்ணு தெரியுது மேலே. மேலே மண்ணு தெரியுது கூட. லாரி நிற்குது. சரிஞ்சுன்னா என்ன ஆகும்? சார் அப்பா ஒளிஞ்சின்னா முடிச்சு. இப்போ வந்துட்டேன். ஒரு அடியில் வந்துட்டேன் வண்டி எடுத்துக்கிச்சு. அதுவும் இடையில கலந்துக்கு நடுவில் கொஞ்சோண்டு வழி விட்டோம். இப்போ ஓரத்துலேயே போகணும். சென்டரில் போயிடும். நவரி இல்லையேடா சிரிக்கிறதே தெரியுதா? எடையே சைக்கிள் அப்படின்னாப்ல என்ன சொல்லுவான் அப்படின்னா அதை திருப்பி அப்புறம் சைக்கிளில் சந்தில் போயிட்டுருக்கான். எப்படி வரான் பற்றியடா? இப்போ 4 பேரையும் காணோம். 4வது நாளாக தொடங்கும் டிராஃபிக் டைட்டிலே. பட்னி டாப்பில் பார்த்தோம் டிராஃபிக்கு. அதுக்கப்புறம் இடையில ஃப்ரீ ஆகிட்டு இங்கே வந்து டிராஃபிக். என்னப்பா அந்த மலையும் தாண்டி நிற்கிது லாரி. இங்கே சொராக்கி திண்டிக்கிட்டு இங்கே வாழ்ந்துடலாமோ? ஐபிஎல்ல போகிறதுக்கெல்லாம் தப்புலாம். அந்த மலையும் தாண்டி நிற்கிங்களா? சரி ரோடு ரோடு தான். ஃபோனு இந்த ஆட்டம் ஆடுதுண்டா. அது காரணம் ரோடு தான். நிற்கிறோம் வெள்ளக்காரதை. ஃபோனை ஆட்டி போகிறதுக்கு நானே இந்த குழுங்குறேன். ஃபோனை ஆடாதா? என்னமோ வேகமாக ஊருக்கு சேர போகிற மாதிரி ஹார்ன் அடிக்கலாம்.
யாராவது குளிச்சிருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. வேறு இடம் எங்கேயா பார்ப்போம். எங்கே பார்த்தாலும் ஆறு ஓடுது, மலையிலேருந்து தண்ணி ஒடியா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக குளிக்கலாம். இதுதான் வா வா ஏறுது மலை. யாண்டு பாக புரியுது, மழை சரிஞ்சிருக்கு. ஆனால் சொன்னா இல்லையா, மழை சரிஞ்சிருக்கு தெரியுதா? அதாங்க வண்டி உள்ள. ஆஹா தெரியுதுங்க நல்லா. இன்னும் போட மாட்டாங்களோ, அப்புறம் ஓடுறாங்க. மழை சரியுதுங்க, அதான் யாரும் போகல. நம்ம போகிற நேரத்தில் டப் பண்ணிடலாம். சரிச்சு முடிஞ்சு அப்பா ஒரு வீரன். போகலாமா சார்? पत्थर बीच में रोड में வெயிட்டா? என்ன பண்ணுறது, அது பாட்ட சரிஞ்சுக்கிட்டே இல்லை. இது ஜேசிபி வச்சு பாதி அள்ளி இருக்காங்க. பாதி லாரி நிற்கிது, அங்கிட்டு நிற்கிது நிறையா. அப்பா சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. போகிறதா என்ன? போவோம் சார். पत्थर आ रहे எல்லாம் ஓடியாடுறாங்க. அப்போ நல்லா இருக்கான். இதெல்லாம் பார்த்தா போக முடியுமா? ஓகே, அவரே போக சொல்லிட்டாப்ல. மழை சரியுது. ஓடுறா 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 ஓடுறா. எப்பா கல்லில் வந்து விடுப்பா டயரில். ஓகே ஓகே, ரிக்ஷா ரிக்ஷா வெயிட் பண்ணுறா போயிருக்கேன். கல் வந்து டயரில் விழுதுடா, காப்பாத்துடா. வந்துட்டேன். எல்லாம் முடிக்கிறவனு யாரா? லைஃபே டேஞ்சர் தான். இப்போ சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. கல்லு 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 ஒளிஞ்சிரா. ஜஸ்ட் மிஸ். லாரியில் ஒளிஞ்சு. யாருப்பாங்க? அடிச்சு இதாப்பா முடியாடுற பார்த்தா சிரிப்பா வருது. அது லாரிக்கு முன்னாடி ஒரு கல் போகுது, பெரிய கல், பின்னாடி ஒரு கல் போகுது விழுவுது. அங்கேன்னு வந்து விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், டயராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நஞ்சு போயிரு. அடிச்சிச்சுன்னா அங்கிட்டு போயிட்டு விழுந்துருவோம். அங்கிட்டு தண்ணியை பாருங்க. ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுது, விழுந்துச்சுன்னா முடிஞ்சு. சரி நம்ம போ. தமிழ்நாடு. मैं आगे जा रहा हूँ. बाटो को बता कर ले.
என்னண்டா அவங்க அது தஞ்சாவூரா நம்மளுக்காண்டி வர. ஓகே ப்ரோ பாய் வரவா சரி ஓகே சொல்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு தான், தஞ்சாவூரா. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. லாரி நிப்பாட்டினோட நம்மளுக்கு நிப்பாட்டினாங்க. பக்கத்தில் பார்த்தா அவ்வளோ லாரி நிற்கிது. ஓகே இவங்க தான். அப்புறம் வந்து நம்மளுக்காண்டி லாரி நிப்பாட்டிட்டாங்க. பார்த்தா பின்னாடி ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக சரிஞ்சு ஓகே. இன்னும் தமிழ்நாட்டுன்னு மொத்தம் 3 பேர் வந்து வேறு 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. ஓகே இன்னும் எத்தனை பேர் லாரி தமிழ்நாடு லாரி நிறையா வருது? நிறையா வருதா? அப்படியா? ஓகே நிறைய லாரி தமிழ்நாடு லாரி வருது. அவன் பார்ப்போம் எல்லாரையும். ஓகே இப்போ என்னண்டா ஓரளவு வந்தாச்சு. பட்டினிட்டாப்லாம் தாண்டி இன்றைக்கி பட்டினிட்டாப்லன்னு கிளம்பணும். இன்றைக்கி வந்தாச்சு ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு. அப்புறம் என்னென்னா இந்த லாரிலாம் நான் சொன்னதில்ல இவ்வளோ லாரி நிற்கிதுன்னு இங்கே தமிழ்நாடு லாரி நின்றுச்சு. சரி இவங்ககிட்ட தெளிவாக கேட்டுடலாம் அப்படின்னு கேட்டேன். எத்தனை நாளாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறது நீங்களே கேளுங்க. ஆனால் நீங்கள் எத்தனை நாளாக நிற்கிறீங்க இந்த இடத்துல? 4 நாளாக நிற்கிறாங்களாம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் தெரியுதா. சாப்பாடுலாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நீங்கள் வண்டியிலே சமைச்சிருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் எல்லாம் காட்டுமன்னார்குடி. காட்டுமன்னார்குடி. ஓகே ஓகே இதேமாரி டிஎன் லாரி நிறையா நிற்கிதா? நிறைய அங்கங்கே 4, 3, 2 நிற்கும். ஓகே ஓகே இந்த ஆப்பிள் சீசனுக்கு இங்கே வருவோம். அப்படியா? ஓகே ஒரு 4 மாதத்துக்கு ஆப்பிள் சீசனு. ஸ்ரீநகரம். ஓகே ஓகே அதாவது செம்ம எவ்வளோ. நான் இதுவரையும் ஒரு 10 கிலோமீட்டர் அப்படியே டிராஃபிக்கில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். அதான் கேட்டேன் சரி யாரும் தமிழ்நாடு லாரி இருந்துச்சுன்னா பட்டுன்னு பார்த்தா டிஎன் போட்டுருந்துச்சு. அதான் கேட்டேன். பார்த்தா 4 நாளாக நிற்கிறாங்களாம். அதுவும் அவங்ககிட்ட மனசரிவுலாம் நிறைய நல்லா பார்த்தீங்க. அதில் நாங்கள் தாண்டி தான் வந்தேன். எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான். பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஆமாம் ஃபுல்லாக இதுக்கப்புறம் இதுவும் டேஞ்சர் பிளேஸ் இருக்கா? தாண்டி நிறைய டேஞ்சர் இருக்குது. இது இருக்கா? போச்சு. சரி ஓகேண்ணா நான் போகிறேன் அப்படி. ஓகே பாய். ஓகே அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுவே எனக்கு அவ்வளோதான் எப்படி சொல்கிறது. எனக்கு அது விட்டுருச்சு. வந்து டயரு பின்ட்டு பேக் டயரில் வந்து கல் ஒன்று விழுந்துச்சு பார்க்கணும். எனக்கு அடி ஆஹா என்னடா இது. முன்னாடி ஒரு கல் ஓடுது, பின்னாடி அப்படியே கும்பலும் கல் குமிஞ்சு வருது. லாரி நிற்குது. எப்படி மேலே ஏறுதுன்னு பாருங்களேன். தெரியுதா? அப்படியே மேலே ஏறும். உங்களுக்கு என்னதான் பா அது அதெல்லாம் லாரி ஃபுல்லாக அப்படியே நிற்கிது. செம்ம ஹைட்டில் அப்படியே மேலே ஏறுது. அப்புறம் அங்கிட்டு சுற்றி மலை மேலே அப்படியே ஏறும். அப்படியே சுற்றி மலை சுற்றி ஏறுது. குதிரையை பாருங்க இப்போ அழகா இருக்குல்ல. ஒரு குதிரையை பாருங்க. மாடாடு போ மாஞ்சு பார்க்காம போ. எங்கே மாஞ்சு பார்த்துக்கிட்டு
வண்டியே தெரியுது. ஆஹா, எப்போ போகிறது இப்படி வந்துக்கிட்டு இருந்தோம். இனிமே கொஞ்சம் ஏமா வாங்க. இந்த ஆடு முடியில தான் சொட்டுலாம் செய்வாங்க. ஓகே, ஏறியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அப்பா, சரியான ஹைட்டு. கீழேன்னு மேலே பார்த்தா ஹைட்டு தெரியாது, ஆனால் மேலேன்னு கீழே பார்த்தா ஹைட்டு தெரியும். இறங்கியில செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். செம்ம சோப்பு, சரியான சாய்வு. ஏறும். ஓகே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்டா? ஒரு ஃபால்ஸ்லாம் தங்க போகிறோம் இன்னைக்கு. அப்படிதான் போய் ஒரு ஃபால்ஸு கிடச்சிட்டு அங்கே போய் தங்கிடலாம். கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன், ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தாண்டி வந்துட்டேன். இப்போ என்னண்டா, இங்கேயும் லாரி நிற்கிது, இங்கே ஒரு தமிழ்நாடு லாரி நிற்கிது. அவங்க எத்தனை நாள் நிற்கிறாங்க நீங்களே கேளுங்க. ஆனால் நீங்கள் எத்தனை நாள் நிற்கிறியா? 8 நாளாக நிற்கிறோம். 8 நாளாக நிற்கிறாங்களா? உடனே எவ்வளோ தூரம் இருக்குது? அங்கேயெல்லாம் ஃபுல்லாக மண் சரிஞ்சிருச்சு நிறையா. ஒரு லாரியாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே இருந்து மேலே இருந்து இது என்ன ஆப்பிளா? ஆ, பூண்டா? எல்லாமே காஷ்மீரில் தான் தெரியுமா? எல்லாமே காஷ்மீர் தான். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆப்பிள், பூண்டு, அது வேற என்ன போகுது? ஆப்பிள் பூண்டு மட்டும் தான் அதிகமாக போகுது. பூண்டு ஆப்பிள் மட்டும் அதிகமாக போகுது. அப்புறம் அவங்க பப்பாளிலாம் வச்சு கொண்டு போனாங்க தமிழ்நாட்டுக்கு. அது வந்து தமிழ்நாட்டில் கொடுப்பாரு, ஆந்திராவில் கொடுப்பாரு. அப்படியா? சரிண்ணா, சரி. ஓகே, நான் அப்போ போகிறேன். பாய். அவங்க 8 நாளாக நிற்கிறாங்களா? தமிழ்நாடு. தமிழ்நாடு லாரி. இங்கே ஒரு ஆள் என்னண்டா, அவங்க 8 நாளாக நிற்கிறாங்களா? உடனே எத்தனை நாள் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போதான் கொஞ்சம் லாரிலாம் நவருது. நம்ம எப்படிங்க போகிறது? இங்கிட்ட வேற கீழே சரிஞ்சாப்புல இருக்கு. ப்ரோ பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க ப்ரோ, பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க ப்ரோ. ஓகே இல்லை ஓகே. லதாக். ப்ரோ பின்னாடி வர வேண்டியது தானே, இடம் தான் இல்லை. டயர்ல ஏறிடுச்சு வண்டி. டயர்ல ரெக்கார்ட் ஆகிருக்கு போங்க, காட்டுறேன். ஒத்தடியில போறேன்டா, தள்ளி விட்டுறாதேடா. இது பார்த்தா இவ்வளோ பெரிய பள்ளம். இவ்வளோ வேற அங்கிட்ட கிட்ட வந்து எப்பா. இவ்வளோ மண்ணுக்குள்ள புயஞ்சிருச்சு. ஓகே, என்னன்னா நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. நம்ம எங்கேண்டா ஒரு இடத்துல பக்கத்தில் என்னடா சவுண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது. நான் காலையில் வியூ காட்டுறேன், அதாவது அடுத்த வீடியோட சேர்த்து போட்டுருவேன். நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். வியூ சூப்பராக இருக்கும். ஃபயர் கேம்ப் போட்டாச்சு. அப்படியே இது மேலே காஃபி போட்டுடலாம்.
பால் இருக்குது, காஃபி பவுடர் இருக்குது, சீனி இருக்குது, எல்லாமே இருக்குது. காஃபி போட்டுடலாம். அப்புறம் கூட ரைஸ் இருக்குது, உப்பு இருக்குது, தயிர் இருக்குது. சோறும் ஆக்கிடலாம். லடாக் போகிறோம், சோறாக்குறோம், லைவ் போடுறோம். இதை மறந்துடாதீங்க. ஓகே, லைவ் எதில் போடுறேன் அப்படின்டா இன்ஸ்டாவில் போடுவேன். லைவ் வந்து 5 to 6 போடுவேன். இன்றைக்கி ஏன் போடலை அப்படின்டா நெட்டு கிடைக்கல, ஃபுல்லாக டவரே இல்லை. என்னடா சேட்டலைட் சிம் வாங்கினேன்டா, அது வாங்கினேன்டா, ஏன்டா டவர் கிடைக்கலன்னா இங்கே மட்டும் ஏன்னு தெரியல, கிடைக்கல. நானும் அங்கிட்டு இப்படி அலைஞ்சேன், சுத்தமாக இல்லை, டவரே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், எடிட் பண்ணணும். ஓகே, ஃபயர் கேம்ப்பு சூப்பராக, அந்த குளிருக்கு இதமான ஃபயர் கேம்ப்பு. அது ஒன் ஃபயர் டென்ட்டு 3 டென்ட்டு போட்டாச்சு. பிரவீன் ப்ரோ பக்கத்தில் இருக்காப்புல, அவர் வர்றாப்புல. வந்தோடனே அவரும் பக்கத்தில் ஜாயின் பண்ணிடுவாப்புல. இப்போதைக்கு 3 டென்ட்டு போட்டாச்சு. அவரும் வந்துட்டா 4வது டென்ட்டு அழகாக இருக்கும். ஓகே, லடாக்லேயும் போயிட்டு அங்கேயும் நம்ம எப்படியாவது இது போடணும். ஃபயர் கேம்ப் போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த குளிருக்கு இங்கேயே செம்ம குளிராக இருக்குது. நான் நேற்று பட்னி டாப்லேயே க்ளவுஸ்லாம் போட்டுட்டு தான் தூங்கணும். எனக்கு தூங்கும் சரியான குளிர் அங்கே. ஓகே, காஃபி போட போகிறேன். பக்கத்தில் ஃபயர் கேம்ப் போட்டுச்சு. வெளியே வச்சு எரிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் சரியாயிட்டா உட்காந்து கழுவணும். அந்த கறியும் போகாதுன்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இது பண்ணியாச்சு. இப்போ என்னண்டா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடணுங்க நம்ம தங்குற இடத்த. தங்குறோம், டென்ட்டு போட்டாச்சு. முதல்ல பால் காய்ச்சிரும், அப்புறம் சோறு ஆக்குறோம், திங்கிறோம், தூங்குறோம். ஓகே, சரி, பால் பொங்க ஆரம்பிக்குது. பொங்க வச்சிடலாம்.